வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜில் லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் மொத்தமாக 4 ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். நம்ம கூழ் ஊற்றும்போது என்னென்னலாம் ரெசிபீஸ் பண்ணுவோம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு கருவாட்டு குழம்பு, எல்லா காய்கறிகளும் சேர்த்து பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்தது அதே கூழோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்பெஷலாக ஒரு முருங்கைக்கீரை பொரியல் செய்வாங்க. அந்த முருங்கைக்கீரை பொரியலும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3வது ரெசிபி பிடி கொழுக்கட்டை, வெல்லம் போட்டு ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 4வது ரெசிபி வந்துட்டு கேழ்வரகு கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லா காய்கறிகளும் ஒன்றா சேர்த்து கருவாட்டு குழம்பு ரொம்ப மணக்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதும் அது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரியும் போது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 கட்டி வந்துட்டு பூண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துருக்கேன். நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம், இல்லை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். முழுசாகவே சேர்த்துடலாம். இது கூட நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வந்துட்டு ரொம்ப குழையணும் அப்படின்ற அவசியம் இல்லை, லேசாக வெந்தாலே போதும். இது நல்லா உப்பு சேர்த்து வதக்கும் போதே இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்துட்டு நான் ஊற வச்சு சைடில் வச்சுருக்கேன். அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட காய்கறிகள் சேர்க்குறேன். நான் வந்துட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இது வந்து மொச்சக்கொட்டை வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் ஃப்ரெஷ்ஷாக. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நாளே ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இதே கூட வந்துட்டு நீங்கள் முள்ளங்கி சேர்த்துக்கலாம், கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், பீர்க்கங்காய் கூட சேர்த்து பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த காய்கறி எல்லாமே கருவாட்டு குழம்புல நம்ம போடுவாங்க. பரங்கிக்காய் கூட போடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ மிளகாத்தூள் வந்துட்டு நான் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சு சாப்பிடும்போது ஒரு 2-3 நாள் ஆனால் கூட அதோடைய வாசனை வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியாகவும் இது கூட சேர்த்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நீங்கள் மிளகாத்தூள் புளியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு அதை டேஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். புளிப்பு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தெரியறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன் நான். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாய்த்தூளே ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கு தனியாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்து பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாடுலேயும் லைட்டாக உப்பு தெரியும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு வாழைக்கருவாடு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழம்புல அங்கங்கேயும் முள்ளும் தெரியாது. உங்களுக்கு என்ன கருவாடு பிடிக்குமோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்து வந்திருக்கு. ஓரங்களில் பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக எண்ணெய் பிரிகிற மாதிரி தெரியும். காய்கறியும் நல்லா வெந்து அதோடைய புளிப்பு அந்த மிளகாய் தூளோடைய வாசனைலாம் போனதும் நம்ம இதில் வந்துட்டு கருவாடை ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். புதுசாக கருவாட்டு குழம்பு பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வாழை கருவாடு, நெத்திலி கருவாடுலாம் வச்சு பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நல்லாயிருக்கும். ரொம்ப முள் கருவாடெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது குழம்புல வந்துட்டு அங்கங்கேயும் சாப்பிடும்போது முள் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி நம்ம வாழை கருவாடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. இப்போது கருவாடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆகிடும். இது கூட நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறேன். கருவாடு வந்துட்டு நார்மலாகவே உடம்புக்கு சூடுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டான்னா மிளகுத்தூள் சேர்க்க வேண்டாம். இது நல்லா இப்போ காரசாரமாக நல்லா மணக்க கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. நல்லா திக்காக வந்திருக்கு.
இந்த மாதிரி இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், இந்த மொச்சக்கொட்டைலாம் சேர்த்து பண்ணும்போது, அந்த காய்கறியே வச்சுட்டு நம்ம கூழ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்பும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இதே சட்டியிலே வச்சு நம்ம வெளியிலே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில வைக்கணுன்ற அவசியம் இல்ல. இப்போது கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முருங்கைக்கீரை பொரியல். அதே கூழோட சேர்த்து சாப்பிடும்போது இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். நரம்பு ரொம்ப இருக்க வேண்டாம். அதனால் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இத. நம்ம எந்த டைமுக்கு நம்ம முருங்கைக்கீரை செய்ய போகிறோமோ, அப்போ வந்துட்டு தண்ணியில் போட்டு அலசிக்கணும். நம்ம மற்ற கீரைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நாளே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, தண்ணியில் வச்சு நல்லா அலசிட்டு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஆனால் முருங்கைக்கீரையை அந்த மாதிரி பண்ண முடியாது. கெட்டு போயிடும் கீரை. இப்போது எப்போ செய்கிறோமோ அந்த டைமுக்கு மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது நான் நாளே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மறுநாள் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். காரத்துக்காக 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை இல்லை அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி சேர்த்து கூட நீங்கள் வறுத்துக்கலாம். வறுத்த மிளகாயை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு, இது நல்ல வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டதும் அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அதோடைய தோலை மட்டும் நல்லா உரித்து எடுத்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு கரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப பவுடர் மாதிரி அரைச்சிடக்கூடாது. அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் காரத்துக்காக ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை கூட ஒரு 2 மிளகாய் வறுத்து அரைக்க போகிறோம். அதனால் காரம் கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி கீரை பொரியல் பண்ணும்போது தண்ணி வந்துட்டு சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா கீரையோட நிறம் வந்துட்டு நமக்கு மாறி போயிடும். அந்த பசுமையாக இருக்காது. அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கீரையும் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விடணும். அப்பப்போ கேப்பு விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஸ்டார்டிங்லேயே சேர்க்கக்கூடாது. நல்லா கீரை வதங்கி வந்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை, மிளகாத்தூள் பொடியும் வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை சேர்த்து நீங்கள் மிளகா கூட பவுடர் பண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் பொடி மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசியை கூட வறுத்துட்டு இந்த பொரியலுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் அந்த பொடி தூவி நல்லா கிளறி இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த கீரையோட வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கலரும் வந்துட்டு மாறாது. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இப்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிடி கொழுக்கட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். 1 டம்ளர் அல்ல, நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நெய், ஏலக்காய் தூள், தேங்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் வெறுமனே அரிசி மாவை போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம். லேசாக வறுத்தா போதும். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த வெல்லம் வந்துட்டு நல்லா கரையணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்க போகிறோம். இது நல்லா வெல்லம் கரைஞ்சதும் அதோடைய டஸ்ட்டை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறோம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. அந்த கரைஞ்ச வெல்லத்தை நம்ம வெல்லப்பாவு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாயில் நம்ம மாற்றிக்கலாம். இதில் தான் இப்போ மாவு போட்டு நம்ம கிளற போகிறோம். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இது கூட நான் வடிகட்டியிருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
ஏலக்காய் தூளும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே தண்ணி வந்துட்டு அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. அதனால் தேவைப்பட்டால் அப்பப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இது நல்லா கலந்து லைட்டாக கொதிக்கும் போதே நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் நல்லா கிளறி விட்டுடலாம். மிதமான தீயில அடுப்பை வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போது எல்லா மாவும் சேர்த்து நான் கிளறிட்டேன். இது கூட நான் பக்கத்தில் நல்லா தண்ணி வந்துட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணியவும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுறேன். அடுப்பு மிதமான தீயில தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போது இது நல்லா தயாராகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாயிட்டா கூட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அது கூடவே நான் தேங்காயை வந்துட்டு தோலெல்லாம் நீக்கி நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா இந்த நெய்யில் பொரித்து நம்ம கொழுக்கட்டையில் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். அங்கங்கேயும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த வறுத்த தேங்காய், வேர்க்கடலை நெய்யோட இந்த மாவில் சேர்த்துட்டு லேசாக ஆற வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு பிடிக்க முடியும், கொழுக்கட்டை வந்துட்டு பிடிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்கும்போது தனியாக நெய் எதுவும் கையில் தொடணுன்ற அவசியம் இல்லை. இது லேசாக ஆறட்டும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது கை சூட்டில் பிடிக்க முடியாது. ஆறுனதும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை. இப்போது மாவு நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி கையால் எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன மாவாக எடுத்து ஒரு ஒரு பால் அளவுக்கு எடுத்துகிட்டு, சின்ன பால் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையால் கொழுக்கட்டை ஷேப்பில் நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 1 டம்ளர் மாவு எடுத்ததுக்கு மொத்தமாக நமக்கு 8 கொழுக்கட்டை வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எப்படி வேக வைக்கலான்றதை பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன், பழைய கடாய். அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் நெய்யை தடவின இட்லி பிளேட்டையும் அது கூட வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். இது நல்லா சூடு ஏறினதும் நம்ம பிடிச்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையும் இதில் வச்சு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வச்சு வேக வைக்கலாம். மாவு வந்துட்டு கொஞ்சம் உள்ளார மாவாகவே தெரியுது. அதனால் இன்னும் 2, 3 நிமிஷம் நான் நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போது கொழுக்கட்டை வந்துட்டு தயாராகிடுச்சு. இதுவும் வந்துட்டு கூழ் ஊற்றுற டைமில் இந்த கொழுக்கட்டையும் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது நாளே வந்துட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். நாள் நல்லா காலையிலே இதில் வந்துட்டு இது பழைய சாதத்தோட தண்ணி, அதாவது நீராகாரம்னு சொல்லுவாங்க, அந்த சாதத்தோட தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கு பிறகு உள்ளார எடுத்து வச்சுருங்க. ஈவினிங்காக ஒரு 3 மணி 4 மணி போல் கொஞ்சமாக அரிசி சேர்த்து அதையும் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஈவினிங்காக பார்க்குறோம், இந்த மாவு வந்துட்டு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இது நான் சாமி கும்பிட்றதுக்காக பண்ணலை, அதனால் நான் நீராகாரம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட இந்த மாதிரி நீங்கள் மாவு போட்டு நல்லா கலந்துட்டு புளிக்க வைக்கலாம். இப்போ இது நல்லா புளிச்சிருச்சு. இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம கூழ் சேர்த்து தண்ணியில் கிண்டும்போது கட்டி வராமல் இருக்கும். அதனால் தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாம்.
நான் வந்துட்டு இங்கே ஒரு மண்பானை வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நார்மல் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். ஏற்கனவே நம்ம மாவை கரைச்சி வைக்கும்போது ஒரு டம்ளர் ஊற்றி சேர்த்துருக்கோம். அதுக்கும் பிறகு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணியாக கரைச்சிருக்கோம். அதுக்கும் பிறகு இப்போ ஒரு 4 டம்ளர் அளவுக்கு சாதம் வடித்த கஞ்சியும் 2 டம்ளர் அளவுக்கு வெறும் தண்ணியும் சேர்த்துருக்கோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7லேருந்து 7.5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு சாதம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சாதம் நல்லா வெந்ததும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த ராகி தண்ணியவும் இதில் ஒரு கையால் ஊற்றிக்கிட்டே ஒரு கையால் கிண்டி விடணும். அப்படி இல்லைன்னா அடியில் போய் செட் ஆகிட்டு நல்லா அடி பிடிச்சிரும். நீங்கள் ஊற்றி கிண்டினதும் இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். அப்போ தான் நீங்கள் அந்த கூழ் வந்துட்டு நல்லா வெந்து வரும்போது நல்லா கட்டியாக வரும். ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது நல்லா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த கூழ் வந்துட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பொறுமையாக வேகும்போது அந்த ராகி வந்துட்டு நல்லா வெந்து வரும். சரியாக வேகலை அப்படின்னா வயிற்றுக்கு வந்துட்டு ஒத்துக்காது, உடம்புக்கு ஒத்துக்காமல் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா வெந்த மாவை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்க்கணும். கையில் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டாது. அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நீங்கள் மண்பானை மூடின்றதுனால அதில் வேர்வை தண்ணியெலாம் கொட்டாது. நார்மல் ஸ்டீல் மூடி போட்டிங்கன்னா வேர்வை தண்ணியாக வடிச்சிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். இது மறுநாள் காலையில் நான் காமிக்கிறேன். கூழ் வந்துட்டு நல்லா செட் ஆகிருக்கு. மேலே அப்படியே ஏடு படிஞ்சிட்டு நல்லா கல் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து வைங்க. அப்போ தான் வந்துட்டு அதே மாதிரி நல்லா காலையிலே கரைச்சிட்டு நல்லா புளிக்க வச்சா தான் வந்துட்டு அந்த கூழோடைய அந்த மணமே வந்துட்டு அந்த லைட்டான புளிப்பில் தான் இருக்குது. இந்த மாதிரி பாறையாக இருக்கணும் கூழ் நீங்கள் ரெடி பண்ண பிறகு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கூழ் சாப்பிட்றதுக்கு. நான் கொஞ்சமாக நான் தயிர் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுடுங்க கட்டி இல்லாமல். இது நல்லா கரைச்சதும் அதிலே தேவையான அளவுக்கு நம்ம கிளறி எடுத்து வச்சுருக்கிற கூழையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துடலாம். நம்ம ஏற்கனவே கூழுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கோம். இந்த டைமில் நமக்கு உப்பு தண்ணிலாம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது இது நல்லா கரைச்சாச்சு. இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அங்கங்கே சாப்பிடும்போது நமக்கு கூழ் குடிக்கும்போது நறுக்குன்னு அந்த காரம், வெங்காயத்தோட காரம், அந்த மாங்காயோட புளிப்பெல்லாம் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கூழ் குடிக்கிறதுக்கு. இப்போ கூழும் தயாராகிடுச்சு. ஆடி ஸ்பெஷலில் 4 ரெசிபீஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.